விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். பொங்கல் அதாவது 10ஆம் தேதி ஜனவரி 10, 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகிறது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருந்தது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சவதிக்கா அப்படிங்கிற பாட்டம் வந்திருந்தது. பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. ஓகே, பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக படம் வந்து 10ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இந்த 10/1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீரம் வந்து பார்த்தோம்னா 2014, 10/1 2014, துணிவு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 10/1 2023. ஸோ இந்த 10 அப்படிங்கிற டேட் அப்படிங்கிறது ஏகேவுக்கு வந்து ஒரு ராசியான டேட்டு. ஸோ பொங்கல் கிளாஷ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பேட்ட விஸ்வாசம் ஓகே, அந்த டைமில் கூட விஸ்வாசம் கூட பார்த்தோம்னா 10/1/2019 தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 10 அப்படிங்கிறது ஒரு லாக் பண்ண ஒரு டேட்டு. ஏகேக்கு அந்த பொங்கல்னாலே அந்த கிளாஷில் வந்து வின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், படமாக வந்துடும் அப்படின்னு பார்த்தா எப்படி ஆச்சு அப்படின்னா, படம் திடீர்னு லைக்கா வந்து போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த ஏகே ரசிகர்களுக்கும் வந்து ஷாக்கு. எனக்கும் பெரிய ஷாக் தான். ஏன்னா நான் செம்ம மூடில் இருக்கேன். இன்னும் வந்து ஒரு 9 நாள் தான்ப்பா விடாமுயற்சி திருவிழாக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்ப்பா. ஏன்னா 2 வருஷம் ஏகே அஜித் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கல. செம்மையான ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மற்ற ஃபேன்ஸ்லாம் எப்படின்னா, மற்ற ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா, மற்ற ரசிகர்கள்லாம் பார்த்தோம்னா படம் வரும், வந்ததுக்கப்புறம் படம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க, சோகமாவாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிற டேட்டே வந்து போஸ்ட்போன் ஆகும். படம் இப்போ வரும், அப்புறம் வரும், தள்ளி தள்ளி போவோம். ஸோ அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் மற்ற ரசிகர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன இங்கே ஒரு மேட்ரு அப்படின்னா, கேம் சேஞ்சர் சரி ஓகே, ஒரு பெரிய படம். இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கேம் சேஞ்சர் பெரிய படம், அந்த படம் கூட கிளாஷோட பயந்துக்கிட்டு தள்ளி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா லைக்காக தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கலாம். அது என்னென்னா, எல்லா படமும் நம்ம எடுத்து பார்ப்போம். லியோலேருந்து, கோட்லேருந்து, அப்புறம் வேட்டையன்லேருந்து, ஜெயிலர்லேருந்து, கங்குவாலேருந்து எல்லா படமும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தங்கலான்லேருந்து எல்லாமே ஒரு மாஸ் ஹீரோக்கும் தனித்தனியாக தான் வந்தது. ஸோ ஏகே லைக்கா நிறுவனம் எடுத்தது இந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல முடிவு. ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, பொங்கல் டைமில் வந்து ஒரு இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி சனி ஞாயிறு, அதுக்கப்புறமா சனி ஞாயிறு, அப்படியே ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ கேம் சேஞ்சர் எப்படின்னு தெரியல. அது வந்து புஷ்பா லெவலுக்கு கலெக்ஷன் பண்ணுமானலாம் வந்து சொல்ல முடியாது. பட் ஏகே இந்த விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணி இறங்கி அடிச்சிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு பேக்கடாக இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல முடிவு. அப்படி இல்லைனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவ் இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா தள்ளி போகிறது அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா அதர் ஆக்டர்ஸோட படமும் தனித்தனியாக வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ 2024 தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கலெக்ஷன்னா கோட்டு தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து இருக்க போகுது ஏகே அவர்களுடைய விடாமுயற்சி. இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தயவுசெய்து நீங்கள் 2026, 27 பொங்கலுக்கு கூட ரிலீஸ் பண்ணுங்கள். பட் ஒரு டேட்டை 2027 அப்படி சொல்லிட்டிங்கன்னா கூட ஃபேன்ஸோட மனசு வந்து திருப்தியாக இருக்கும். இப்போ வருது அப்புறம் வருதுன்னு சொல்லி மாற்றுறது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஏகே ஃபேன்ஸ் அப்படின்னா, இந்த தனுஷ் இருப்பார் பார்த்தீங்களா, 3 படம் கிளைமேக்ஸ் அந்த கத்தியை 3 வாட்டி எடுத்து அப்படியே வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வந்திருக்கு ஏகே ஃபேன்ஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் 2030 கூட விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணுங்கள். பட் ஒரு டேட், அந்த டேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு அப்படியே அந்த செலிப்ரேஷனோடு இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப என்னடா அப்படின்னு. ஸோ அஜித் சாருக்காக வெயிட் பண்ணலாம், எல்லாமே ஓகே தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டேட் ஜனவரி எண்டா, ரிப்பப்ளிக் டே முன்னிட்டு வருதா, இல்லை பிப்ரவரியில் வருதா, மார்ச்சில் வருதா, ஏதாவது ஒரு டேட் கன்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோட்டுன்ற பாருங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து விடாமுயற்சி ஒரு பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனியாக தான் வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. ஸோ ஒரு பெரிய கலெக்ஷன். ஏன்னா எஸ்கேவே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அமரன் பெரிய ஒரு கலெக்ஷன். ஸோ படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட், இதை தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும் விடாமுயற்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் வரப்போது. ஃபஸ்ட்டு 300 crores அதிகமாக, அதாவது 300 கோடி ஒரு படம் 300 கோடி 350 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏகே அவருடைய அந்த ஸ்டார் வேல்யூ, அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து காட்ட போகிறாரு அப்படிங்கிறதுக்கு விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ண போகுது 2025 அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது, ரிலீஸ் டேட் எப்போ அஃபிஷியலாக போட போகிறாங்க. நிறைய தியேட்டர்ஸில் போடவே இல்லை அந்த படத்தோட டீசர். அப்போவே வந்து நாங்கள்லாம் அலர்ட் ஆகிருக்கணும். ஸோ ஏன் வந்து டீசர் வந்து போடலை, அதனால் ஸோ ஏதோ லைக்கா வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா லைக்காவுக்கு ஒரு
பெரிய ஒரு வெற்றி தேவைப்படுது, பெரிய ஒரு கலெக்ஷன். ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ண படங்கள்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்த படங்கள்லாம் பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ விடாமுயற்சி, ஸோ எந்த ஒரு கேம் சேஞ்சர் அப்படி கேம் சேஞ்சர் கூட விட்டாலுமே விடாமுயற்சி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தனியாக வர்றது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கும் ஏகேவுக்கும் அவருடைய அந்த ஸ்டார் வேல்யூ, ரசிகர்கள் அப்படியே ஒட்டுமொத்த தியேட்டர்ஸ் கோட் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க தளபதி ஃபேன்ஸ், அது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறாங்க விடாமுயற்சிக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி எப்போ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.